Welcome to English online class. So now the continue the prose, the chair, part 3. So we already discussed about the part 1, part 2. So now the chair, part 3, continue the lines. So fortuitously a guest visited our house one day. We had the chair brought for him. Don't bother, I will sit here, he said, and went towards the cloth mat. We were afraid that he would sit on the floor. The whole family persuaded him to sit on the chair. As soon as he sat down, my little brother and sister fled to the garden in the backyard. Now and then they peeped in to see what happened to the man on the chair. ஸோ கிளாத் மேட்னா ஜமுக்காலம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிர்ஷ்டவசமாக ஒரு கெஸ்ட்டு வந்து திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வர்றாங்க. ஸோ உடனே அந்த சேரில் அவரை வந்து உட்கார வைக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆவலோடு வந்து முதல்ல அதாவது இந்த இலவு இதெல்லாம் முடிஞ்சு சேரெல்லாம் வந்து கழுவி அந்த பயம்லாம் இருக்குது, யாருமே உட்காரல. ஆனால் இவர் வந்தோன்னே இவர் அதில் எப்படியாவது உட்கார வைக்கணும்னு எல்லாருமே நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனால் அவர் என்ன போதுன்னா, எந்த சிரமம்லாம் படாதீங்க அப்படின்னு சொல்லி ஜமுக்காலத்தில் அவர் உட்காரலான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன போகிறாருன்னா இந்த கிளாத் மேட்டை நோக்கி போகிறாரு. ஆனால் என் வீட்டில் உள்ள எல்லாருமே உடனே வற்புறுத்தி இந்த பெர்சுவேர்டு, அதாவது கட்டாயப்படுத்தி, பெர்சுவேர்ட்னா வற்புறுத்தி இல்லை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது. ஸோ அதில் வந்து என்னென்னா வீட்டில் உள்ள எல்லாரும் வற்புறுத்தி அவர் என்னென்னா அந்த சேரில் உட்கார வச்சிட்டோம். ஸோ அவர் அதில் உட்காந்ததை பார்த்தோன்னே எங்கள் தம்பி தங்கைக்கெல்லாம் வந்து என்னென்னா டப்புன்னு ஒரு பயம் வந்து எல்லாருமே பேக்யார்டு, அதாவது பின்புறம், வீட்டோட பின்புறத்தில் பார்க்க ஓடி போயிட்டாங்க. ஸோ அப்போ திடீர்னு மறுபடியும் அப்பப்போ ஓடி வந்து பார்க்குறாங்க அந்த மனுஷனை எப்படி இருக்கார், அந்த சேரில் உட்காந்துட்டு எப்படி பார்க்குறாங்க, என்னவா இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு அப்பப்போ ஓடி வந்து பார்க்குறாங்க. So the next day a local elder dropped and chose to sit on the chair on his own, bringing us even more relief. He is rehearsing on the chair, now itself whispered Pedana in my ear. This is how we seasoned the chair. The first the elders in the family sat on it. The children were still afraid. My little sister would beg my little brother, why don't you sit on it first, da? He would retort instantly, why don't you sit and see? Sugandhi from the neighboring street came by and put her baby brother on the chair. So it was only from then on chat children of our house sat on the chair without fear. ஸோ அடுத்த நாள் பார்த்தா ஒரு முதியவர், அதாவது ரொம்ப வயசானவர் ஒருத்தர் என்னென்னா வீட்டுக்கு வர்றாரு. அவரை வந்து என்னென்னா அவரே வந்து என்னென்னா அந்த சேர் இருக்கும்போது உள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த சேர் இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் யாரும் உட்கார சொல்லல, அவரே என்னென்னா அந்த சேர்லேயே போய் உட்காந்துட்டார். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ இப்போ எதனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் இதில் வந்து என்னென்னா உட்காந்துருக்கிறது வந்து ஒன்றும் சொல்லலை, பட் ஆனால் வந்து அவர் என்னென்னா எங்கள்கிட்ட மட்டும் நைஸாக வந்து தம்பி தங்கைகிட்ட வந்து நைஸாக சொல்கிறாரு, இப்போவே வந்து அதில் உட்காந்து அவர் ஒத்திகை பார்க்குறாரு அப்படின்னு நைஸாக சொல்கிறாரு. ஸோ இப்படியே வந்து எல்லோரும் கொஞ்சம் அப்படியே அதில் என்னென்னா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் உட்காந்துட்டு போனோன்னே ஸோ எங்களுக்கு வந்து என்ன பண்ணால் அதில் கொஞ்சமாக வந்து உட்காந்துட்டு போக பயம் அதுலேருந்து போயிடுச்சு. அதில் என்னென்னா வந்து தம்பி தங்கைக்குள்ளே சண்டை வந்துச்சு, ஃபஸ்ட்டு நீ உட்கார முதல்ல அப்படின்னு. ஏன் என்ன இதை நான் தான் உட்காந்துட்டு தானே, இப்போ என்ன நீ சொல்லுவியே, அப்போ நீ போய் உட்கார முதல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு தம்பி தங்கைக்குள்ளே. ஸோ இதில் என்னென்னா பக்கத்து வீட்டில் சுகந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு குட்டி பையனை அழைச்சிட்டு வீட்டுக்கு வர்றா. அவள் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, அதை அழைச்சிட்டு வந்து அந்த குட்டி பையனை தூக்கி வந்து அந்த சேரில் உட்கார வச்சுட்டு எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த குட்டி பையன் உட்காந்துருக்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க அந்த சேரில். அதுக்கப்புறம் வழக்கம் போல் எங்கள் வீட்டு வாண்டெல்லாம், அதாவது சின்ன பையன் தம்பி தங்கச்சிலாம் அதில் வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. Again one night someone died and they took away the chair. This happened so often we sent away the chair with sadness. The mourners who came interpreted our sadness differently. They assumed that we too were mourning for the dead. ஸோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் நைட்டு இன்னொருத்தர் வந்து எங்கள் ஊரில் இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. வழக்கம் போல் வந்து எங்கள் சேரை வந்து அதுக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. ஸோ யாராவது வந்து கேட்கும்போது சோகத்தோடு எங்களோட சேரை நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம்
வர்றவங்க வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற சோகத்தில் நாங்கள் வந்து பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு எங்கள் சோகத்தை பார்த்து அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எங்களோட சோகமெல்லாம் எதுன்னா எங்கள் சேர் போகுதேங்கிற சோகம்தான். So we were irritated that our sleep was being thus disturbed. Akka remarked one day, God knows why these wretched people have to go and die at such unearthly hours. Anna said exasperately, good cheer, we mad for the corpses of our village to sit on. Che. ஸோ எங்களுக்கு ஒரே எரிச்சலாக இருந்துச்சு. நல்லா தூங்குகிற நேரத்தில் வந்து டக்குன்னு தட்டி தொந்தரவு செய்கிறாங்க. அதே நேரத்தில் அக்கா சொல்கிறா, ஏன் வந்து இந்த சாவுறவங்களாம் வந்து இந்த நடுராத்திரிலே செத்து தொலைகிறாங்க. அப்புறம் வந்து என் அண்ணன் சொல்கிறான், நல்ல காலத்தில் சேரு செஞ்சோம்ப்பா, ஊரில் உள்ளவங்க சாவுறதுக்கெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு நம்ம சேர் தான் கிடச்சிச்சா சே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்கிறான். All because the chair was ordered to an inauspicious time, said our aunt. ஸோ இந்த சேரை செய்ய கொடுத்த நேரம் சரியில்லை அப்படின்னு வந்து எங்கள் அத்தை சொல்கிறாங்க. ஸோ பெதர்னா ஃபைனலி தாட் ஆஃப் அன் ஐடியா, வி கெப்ட் இட் டு த டூ ஆஃப் அஸ். ஸோ பெதர்னா வந்து ஒரு ஐடியா ஒன்று செய்கிறாரு, ஆனால் வந்து அந்த ஐடியா யார்ட்டுமே சொல்லலை. அம்மா சென்ட் மீ ஆன் அ எராண்ட் டு மாமனார் ஹவுஸ் ஒன் டே. எராண்டுனா வேலை, ஒர்க் பண்ணுறது, அதாவது வீட்டில் செய்யக்கூடிய அந்த பணி வேலைக்கு வருது எராண்டு. ஸோ சென்ட் மீ எராண்ட் டு மாமனார்ஸ் ஹவுஸ் ஒன் டே. வென் ஐ என்டர்டு ஹிஸ் ஹவுஸ் தேர் ஹி வாஸ் சிட்டிங் இன் ஸ்ப்ளண்டர் ஆன் ஹிஸ் சேர் அண்ட் பாப்பிங் பெட்டல் லீவ்ஸ் இன் டு ஹிஸ் மவுத். இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாஸ் டைம் இன் இட் செல்ஃப் டு see him prepare and chew the betel leaves. ஸோ எங்கள் மாமா வீட்டுக்கு நாங்கள் போனோம். அங்கே அவர் வந்து என்னென்னா போகிறேன், அங்கே அவர் என்னென்னா ஸ்ப்ளெண்டராக ரொம்ப பெருமையாக உட்காந்து இருந்தார். ஏன்னா அவர் மட்டும்தான் அங்கே இருக்கார். அந்த சேரை வந்து அவர் எடுத்துகிட்டு போன சேரில் வேறு யாருமே அங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. அவர் மட்டுமா சௌகரியமாக சாஞ்சு அழகாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து வெத்தலை ப்ரிப்பேர் பண்ணி போடுறத பார்த்தா அது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் அதுவே வந்து எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் மாரி இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். So carefully, with utmost gentleness, so as not to injure it, he would open his beloved betel box, a span wide and a elbow long and 4 fingers high. He would clean and burnish to it every day till it shone like gold. ரொம்ப பதுசாக அந்த செல்லப்பெட்டி, அதாவது வந்து வெத்தலைப்பெட்டியை பொறுமையாக திறப்பார். அது அவ்வளோ க்ளீனாக இருக்கும், பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கும், ரொம்ப நல்லா மின்னும், பார்க்குறதுக்கு என்னென்னா கோல்டு மாதிரி இருக்கும். ஸோ ஹீ வுட் ரெவரண்ட்லி டேக் அவுட் ஹிஸ் paraphernalia as if taking out things from a puja box. Though he wiped the betel leaves clean, he never pinched off the stalk. So thrifty was he. If he found a coarse leaf, he would strip the veins off, which always made us think of the old riddle chant about betel leaves. Catch hold of Muthappan, strip off his fine, smear his with fresh butter. ஸோ அதை அப்படியே பார்த்தா ரொம்ப பதுசாக, அதாவது வந்து பூஜை சாமான்களை வந்து நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம வெளியில் ஒன்று ஒன்றா வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி அவ்வளோ பதுசாக வந்து அந்த வெத்தலை பெட்டியிலேருந்து அந்த வெத்தலை போடுறதுக்கான அந்த ஜாமான்களெல்லாம் எடுத்து அவ்வளோ பதுசாக எடுப்பார். ஒரு வெத்தலையை எடுத்து அவ்வளோ நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு போடுவார். ஸ்டாக்கு, STALK ஸ்டாக்குன்றதுல, ஸ்டாக் அப்படின்னா காம்பு, அந்த வெத்தலையோட காம்பு, அதை மடித்து, அதாவது வந்து அதை கூட வந்து என்னென்னா பிச்சு போட மாட்டார். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய கஞ்சன். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து வெத்தலை வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் லைட்டாக என்ன செய்வாருன்னா அதில் உள்ள அந்த நரம்பெல்லாம் கீறி போட்டுட்டு வெத்தலையை மட்டும் வந்து அதில் உள்ளே வந்து போடுவார். அப்படி போடும்போது எங்களுக்கு வந்து ஒரு லைன்ஸ் வந்து ஞாபகம் வரும். அதாவது வந்து என்னென்னா ஒரு விடுகதை. ஸோ கேட்ச் ஹோல்ட் ஆஃப் முத்தப்பன், ஸ்ட்ரிப் ஆஃப் ஹிஸ் ஸ்பைன், ஸ்மியர் ஹிஸ் வித் ஃப்ரெஷ் பட்டர். அதாவது முத்தப்பனை பிடிச்சி முதுகு தோலை உரித்து வெண்ணெயை தடவி அப்படின்னு ஒரு என்னென்னா அது வந்து ஒரு விடுகதை, ஒரு போடுற பாட்டு. அது அந்த ஒரு பாட்டு வந்து ஒரு விடுகதை. அது வந்து எங்களுக்கு இவர் இந்த மாதிரி செய்கிறப்ப எங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். He would sniff
the broken aircraft sniffing was supposed to ward off intoxication. Then he would blow on the nut to get rid of invisible aircraft worms. That's why this sniffing and blowing, slow to begin with, would increase in speed and moving from nose to mouth until the great noise, whoosh, whoosh, it was popped into the mouth tobacco. அதாவது அரக்கனட்னா பாக்கு. ஸோ அதை எடுத்து என்ன செய்வார்னா ஸ்னிஃப்ட்டு, அதாவது மோந்து பார்ப்பார். ஏன்னா வந்து அந்த மைல்டாக, அதாவது லைட்டாக வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும் வெத்தலை பாக்கு போடுறவங்க அப்படின்னா போட்டோம்னா. ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி இதை மோந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து வராது. ஸோ அப்படி இருக்கும்போது வெத்தலையை போட்டால் அந்த டயத்தில் வந்து முன்னாடியே வந்து மோந்து பார்த்துட்டோம்னா அந்த இது வராது. ஸோ ப்ளோ ஆன் த நட்டு. அப்போ என்ன செய்வார் அப்படின்னா மோந்து பார்த்துட்டு அப்படியே ஊதுவார். ஸோ அதில் என்னென்னா சில பூச்சி தூசி இதெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா வந்து ஊதுவார். ஸோ அதில் என்ன சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இப்படி அவர் வந்து அப்போ என்ன செய்வார், கிட்ட போகிறாரு, மூக்கில் வச்சுப்பார், மறுபடியும் எடுத்து ஊதுவார், கிட்ட போகிறாரு, மூக்கில் வைப்பார், வாய்க்கும் மூக்குக்கும் உஷ் உஷ் அப்படிங்கிற சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியே பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாருன்னா டபக்குன்னு வாயுக்குள்ளே போட்டுருவார். To find out tidy a person is all one has to do is to look at his lime paste dabba. Where this was concerned, Mamanar was unmatched. Even the excess lime paste on his finger was not wiped unnecessarily on other object. You could press his lime paste dabba to your eyes. With reverence, his everyday torch bought 15 years ago was still in use, bright and spanking new as if just now the one bought by our family at the same time had sprung a leak. Dented, yellowing and pitiable, it looked like chronic patient about to die. ஒரு மனிதர் வந்து சுத்தமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய வந்து லைம் பேஸ்ட் டப்பானா சுண்ணாம்பு டப்பா, அதை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்தாலே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து எங்கள் மாமனாரை வந்து யாரோடையும் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ எக்ஸஸ் லைம் பேஸ்ட்டு, அதாவது இப்போ அதிகமான சுண்ணாம்பு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அதாவது இங்கே அங்கேன்னு அவங்க தடவி வைப்பாங்க. ஆனால் இவர் வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு டார்ச் லைட்டை இன்னமும் வந்து சுத்தமாக அப்படியே வந்து ப்ரைட்டாக இன்றைக்கி வாங்கின மாதிரி புதுசாக வச்சுருக்காரு. ஆனால் அதே டைமத்தில் ஸ்பேக்கிங் நியூ அப்படியே ரொம்ப பளபளப்பாக இன்னமும் இருக்குது, ரொம்ப புதுசாக. ஸோ அதே டயத்தில் வாங்கின மாதிரி எங்களுக்கும் அதே டயத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் அதே டயத்தில் ஒரு டார்ச் லைட் வாங்கினோம். அப்போ அந்த லைட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரியாக மங்கலான கலரில், ஒரு மாதிரி எல்லோ கலரில், ரொம்ப நெளிஞ்சி, ரொம்ப அழுக்காகி, ரொம்ப பரிதாபக்குரிய நிலையில் வந்து எந்த நேரமும் வந்து செத்து போகிற மாரி உள்ள நிலையில் அப்படி அந்தமாரி கண்டிஷனில் அது கிடக்கு. ஸோ இவர் வந்து மெயின்டெனன்ஸில் வந்து இவரை மாரி ஆளே கிடையாது. ஸோ அப்படி வந்து அவ்வளோ புதுசாக வச்சுருக்காரு. So no one but him could use the chair in his house. The first thing he did as soon as he got up every morning was to wipe it. So had to be shifted to himself, carried it and put down carefully as if placing down gently a mud pot brimming with water. ஸோ வேறு யாருமே வந்து அவர் வீட்டில் அந்த சேரை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, இவர் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன செய்வார் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த சேரை நல்லா வந்து துடைப்பார். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம உட்காரணுன்னு அவர் வந்து உட்காரணுன்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல வந்து அந்த சேரை அவரே வந்து தூக்கிட்டு போட்டு ரொம்ப பதுசாக தூக்கிட்டு போய் வைப்பார். எப்படி தூக்கிட்டு போய் வைப்பார்னா, ஒரு மண்பானையில் வந்து அந்த பானை ஃபுல்லாக வந்து தண்ணியை நிரப்பி அந்த பானையை எப்படி வந்து நம்ம கீழே வைப்போமோ மெதுவாக, அந்த மாதிரி வந்து ரொம்ப மெதுவாக பதுசாக கொண்டு போய் அந்த சேரை வைப்பார். ஸோ as soon as he saw me, Mamanar greeted me, welcome. Dear nephew, won't you have some betel? Then he himself answered, if schoolboys start chewing betel, chickens will start butting. நான் உள்ளே போன உடனே வாங்க 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 மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெத்தலை போடுறீங்களா அப்படின்னு கேள்வி அவரே கேட்பார். அதுக்கு அவரே பதில் சொல்லிவிடுவார். ஸ்கூல் போகிறவங்களாம் வந்து வெத்தலை போட்டாங்கன்னா மாடு முட்டும், ஸோ வேண்டாம் அப்படின்னு அவரே பதில் சொல்லி முடிச்சுடுவார். I conveyed to him what Amma asked to me and returned home.
ஸோ நான் அவர்கிட்ட போய் அம்மா வந்து என்ன விஷயம் சொன்னாங்களோ அதை அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். At an ungodly hour in the night, there was a knock on the door. Everyone at home was fast asleep. I woke up Pedanna. ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து நடுராத்திரி கதவு தட்டுற சத்தம் கேட்குது. நான் போய் வந்து பெதனாவை வந்து எழுப்புறேன். A few people from a house to bereavement stood outside for the chair. Pedanna took them into the street. I too followed. When they finished telling us what they came for, Pedanna replied patiently, "Chair only? No, it's our Mamna's house. Go and ask him. He will give it." After sending them off, we returned home chuckling noiselessly. உடனே வந்து நான் வந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. வந்தவங்கள வந்து என்னென்னா வெளியில் நிறுத்தியிருக்காங்க. உடனே பெதனா வந்து அவங்கள என்னென்னா அழைச்சிட்டு வாசலுக்கு போயிடுறாரு. நானும் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறேன். அப்போ என்னென்னா சேர் கேட்டு வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தமாரி இறந்துட்டாங்க, அதனால் சேர் கேட்டு வந்திருக்கோன்னு அவங்க வந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பெதனா வந்து பொறுமையாக சொல்கிறாரு, சேர் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் இருக்குது, போய் நீங்கள் வந்து அவர் கொடுப்பாரு, போய் கேட்டு வாங்கிங்க. இந்தமாரி விஷயத்தெல்லாம் கொடுக்காம யார் பேர் கொடுத்துருவாரு, போங்க போய் கேட்டு வாங்கிங்க அப்படின்னு அவர்கிட்ட பொறுமையாக வந்து சொல்லி அனுப்பிடுறேன். ஸோ திரும்பி வரும்போது நானும் அவரும் பார்த்து சத்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டோம். டாஸிங் அப்பா ஆஸ்க்டு ஸ்லீப்லி ஹூ வாஸ் இட். ஸோ அந்த வந்திருக்கிறவங்களோட அந்த சலசலப்பு சத்தம் கேட்டு அப்பா வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு யாருன்னு கேட்குறாரு. வாட் எல்ஸ் சம் ஃபெலோஸ் வாண்ட் அவர் புல்லாக்ஸ் ஃபார் த்ரஷிங். ஸோ த்ரஷிங்னா வந்து கதிரடிக்கிறது. ஸோ கதிரடிக்க வந்து காளமாடு கேட்டு வந்திருக்காங்க, அதான் வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே புல்லாக்ஸ்னால் வந்து காளமாடு. ஸோ அதான் வந்து நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே புல்லிங் த பெட்ஷீட் டைட்லி ஓவர் ஹிம் அப்பா டர்ன்ட் அண்ட் வென்ட் பேக் டு ஸ்லீப். உடனே வந்து போர்வையை நல்லா இழுத்துட்டு மறுபடியும் அப்பா திரும்பி படுத்து தூங்குறாங்க. ஸோ நைவ் இட் வாஸ் ரெய்னிங் இன் மாமனார்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ வந்து எங்கள் மாமனார் காட்டில் மழை. After many days when I visited Mamanar, he was sitting on the floor preparing bitter leaves. He greeted me with his usual smile and batter. ஸோ இப்போ எங்கள் மாமனார் வீட்டுக்கு அதாவது வந்து கொஞ்ச நாள் கழித்து நான் போனேன். அவர் என்னென்னா தரையில் உட்காந்துருக்காரு, ஆனால் வந்து அதே மாதிரி வரவேற்கிறாரு, எப்போதும் போல் வரவேற்கிறாரு, அதே மூஞ்சில் அவர் சிரிப்பு இருக்குது, வா வா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு. ஸோ வாட் இஸ் திஸ்? யூ ஆர் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர். Where is the chair? I searched around, smearing the lime paste on the back of the petal leaf. He looked intently at me and smiled. He then said calmly, I asked them to keep the chair for that purpose alone. Anyway, you need one for that too. No. என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, சேர் என்னாச்சு சொல்லிவிட்டு நான் வந்து உடனே அவரை கேட்டுட்டு நான் அந்த சேரை எங்கே இருக்குன்னு சுற்றி ஊற்றி பார்க்குறேன். ஸோ அவர் என்னென்னா வெத்தலையை எடுத்து சுண்ணாம்பு எடுத்து பொறுமையாக தடவிட்டு உடனே என்னை பார்த்து ஒரு லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. ஸோ அந்த சேரு அந்த நேரத்துக்கு அந்த சேரை வந்து எந்த நோக்கத்துக்கு வந்து கேட்குறாங்களோ அந்த நோக்கத்துக்கு நான் அவங்கள யூஸ் பண்ணட்டும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு அந்த நோக்கத்துக்கு அது தேவைப்படும் இல்லையா, அதனால் நான் அதை அவங்களுக்கு தேவைப்படட்டுமேனு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. I didn't know what to say. I hurried home to convey this news to Pedanna. But gradually my steps slowed to an ordinary gait. கெயிட்னா பொறுமையாக நடக்கிறது. ஸோ எனக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த நியூஸை வந்து நம்ம பெதனாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வேகமாக பெதனாவை நோக்கி வரேன் வீட்டுக்கு. ஸோ வரும்போது என்னோடய வேகம் வந்து என்னென்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடை வந்து சாதாரணமாக நடைய ஆகிடுச்சு. ஸோ கெயிட் நடை வந்து சாதாரணமாக ஆகிடுச்சு. So thank you. So remaining lines will go to next part. Thank you. Thanks to all.